திருவள்ளூரில் புதிதாக கட்டப்பட்ட நகராட்சி மேல்நிலைப் பள்ளி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. டிஜிட்டல் போர்டு, நவீன வகுப்புகள், குடிநீர் மற்றும் சுத்தமான கழிவறை வசதிகளுடன் இந்த பள்ளி அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு பாடம் தெளிவாக கேட்கும் வகையில் ஆசிரியர்கள் ஓப்பன் இயர் ஹெட்போன் வித் மைக் பயன்படுத்தி வகுப்பெடுப்பது என தனியார் பள்ளிகளை மிஞ்சும் அளவிற்கு அரசு பள்ளியின் தரம் உயர்த்தப்பட்டிருப்பது பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. மிக விரைவா என்ன பண்ணிடலாம், படிச்சு முடிச்சுட்டு நீ மத்த கிளாஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 96% நம்மளுடைய பள்ளியோட தேர்ச்சி சதவீதம். ஸோ இந்த ஆண்டு நம்ம 100% கட்டாயமா அடையணும். அதுக்கு மாணவர்கள் இந்த முதல் நாள்ல தன்னுடைய மனதில பதிய வச்சு பண்ணிடுறீங்க. சரி, தமிழ் பாடத்துல இன்னைக்கு எனக்காச்சும் வாய்ப்பு வச்சு என்ன பண்ணிட போறேன், ஒரு பாடத்தை சொல்லிட போறேன். தண்ணீர் இல்லாத தமிழ் நம்மளுடைய முதல் மனப்பாட பாடல். உங்களிடை வந்து உயர்ந்த ஒரு தொழில் விளங்கி ஏக்கொழிக்கு ஞானத்தை இருநகற்றும் ஆங்கவற்றும் தண்ணீர் இல்லாத தமிழ். என் சொன்னங்களா லீவ்ல படிச்சுட்டு சொன்னீங்க, எதுவும் பார்க்கலையா? ஒருத்தர் கூட பார்க்கலையா? கிடைச்ச லீவ் முழுவதும் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே முழுசா வந்திருக்கீங்க. பிரச்சனை இல்லை, இனிமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? என்னன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழையும் சூரியனையும் உயர்ந்தவர்கள் சான்றோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவருமே என்ன பண்ணுவார்கள், போற்றுவார்கள். அனைவருமே அது போற்ற தகுந்த ஒரு விஷயம். ரெண்டுமே உயர்ந்தது. எதுனா சூரியனும் வானில் உயர்ந்தது. அடுத்தது நம்மளோட தமிழ் மொழியும் அதாவது ஒப்பற்ற மொழி அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. ரெண்டும் ஒரே விஷயம் தான், ஆனா ஒன்றிலிருந்து இன்னொன்று வேறுபட்டது. எவ்வாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனுக்கு நிகரா கூட என்ன பண்ணலாம்னா வேறு ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா, இப்போ திடீர்னு பகல் பொழுதுல வெளிச்சமா இருக்கக்கூடிய சூரியனுக்கு இரவு நேரத்துல சூரியன் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப இரவு நேரத்துல ஒரு 1000 லைட் போட்டோம்னா சூரியன். ஆனா தமிழ் மொழிக்கு இணையாக வேற எந்த ஒரு மொழியும் என்ன பண்ண முடியாது, ஈடு இணையாக வைத்து போட்டுத முடியாது. சூரியனும் தமிழும் ஒன்றாயினும் இது ஒன்றுபட்டதாக இருந்தாலும் அதில் மொழியுமே ஒப்புமைப்படுத்த முடியாது. அதனாலதான் பாரதியார் சொல்லியிருப்பாரு, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். எண்ணற்ற மொழிகளை கற்ற பாரதியாரும் சொல்லியிருப்பார், தமிழ் மொழிக்கு இணையாக வேற எந்த மொழியுமே கிடையாதுடா. ஆங்கிலம், ஹிந்தி எதுவுமே கிடையாது. சரி, தேர்வு எழுதும் பொழுது சென்ற முறை இருந்த இந்த பிழையெல்லாம் இல்லாம இந்த முறை என்ன பண்ணணும், நம்ம 11ஆம் வகுப்புல திருத்தனமா இருந்தது வேற, 12ஆம் வகுப்புல கொஞ்சம்
படின்னு போட்டு நான் உனக்கு டார்ச்சர் பண்ண மாட்டேன். நீ எவ்வளவு விரைவா படிச்சு முடிக்கிறியோ உனக்கு நான் ஃப்ரீடம் கொடுத்துருவேன். அப்படின்னா அடுத்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு நான் வச்சிருவேன். இது சரி. முதல் இயர்ல நம்ம ஏற்கனவே பகுதி பாடம் பகுதி நம்ம கவனிச்சோம். உனக்கு தெரிஞ்ச பெயர்களை சொல்லி பார்ப்போம். இலக்கண நூல்கள் உனக்கு தெரிஞ்ச நூலோட பெயர் ஏதாவது தெரிஞ்சா சொல்லி பார்ப்போம். இலக்கணம் தெரியுமா? மணிமேகலைன்றது இலக்கண நூல. அது தாக்கு முன்னைய தமிழ் மொழிய எவ்வாறு பேசுதல் வேண்டும், எந்தெந்த எழுத்துக்கள் எங்கெங்க உச்சரித்து எந்தெந்த இடங்கள் எல்லாம் பிறக்கின்றது அப்படின்னு ஆய்வு செய்து ஒவ்வொரு உயர்நிலைக்கும் அக்ரநிலைக்கும் இலக்கண நெறிமுறைப்படுத்தி நம்மளோட தமிழ் மொழிக்கான இலக்கண கட்டமைப்பு முறைகளை அவர் அப்படியே மிக அற்புதமா அந்த நூல்ல சொல்லியிருப்பார். வாழ்நாள் முழுக்க அவ்வளவு அற்புதமா தமிழ் மொழியோட சிறப்புகளை அந்த இலக்கண கட்டமைப்புல சொல்லியிருப்பாங்க. நம்ம சின்ன சின்ன நூற்பாக்கள் தான் நம்ம படிப்போம். அதுவே நமக்கு கடினமா இருக்குது. அதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். இந்த எழுத்துக்கள் எங்கெல்லாம் உரசுகிறது, நாட்டிலா, அன்னத்திலா, இல்ல உள் அன்னத்திலா, மேல் அன்னமா, முதலா, பா, மா, இதெல்லாம் உங்களை மாதிரி தான் நினைக்கிறேன். தொல்காப்பியம் ரொம்ப பிரில்லியண்டானவர். அதனாலதான் ஒவ்வொரு எழுத்துக்களையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, உச்சரித்து பார்த்து 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 எங்க வருகிறது என்று நூற்பாதிருக்கிறார். நீங்களும் இருந்தாலும் கட்டாயம் என்ன பண்ணிருப்ப, அப்படிதான் எழுதிருப்ப. ஏன்னா நீ கட்டாயமா அறிவுள்ள குழந்தைங்கன்னா எல்லாத்தையும் ஆய்வு நோக்கில தான் நீங்க நூற்பாக்களுடைய சின்ன சின்ன வரிகள் தான் நம்மளுக்கு பாடம் அப்படின்னா ஆங்காங்கே மேற்கொள்ளலாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம புணர்ச்சி ரீதியா இருந்தாலும் எங்க தமிழ் அம்மா சொல்லி கொடுத்த பாட்டுமான்னு சொல்லிட்டு நீ பாடலாம். இதன் தோறும் அசோக் என்னன்னா தூங்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இந்த பாட்டை பாடிட்டு தூங்கலாம். சரியா? அதனால எளிமையா நீர் ஞானத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் நின்னே தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேரிலாத தமிழ் இப்படின்னு நல்லா கம்பீரமா ஒரு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தெரியுங்க. ஒரு 4 மதிப்பெண். அதுக்கப்புறம் முதலிடை கருத்தெல்ல இந்த மனப்பாட பாடல் கேட்கப்படலாம். அதுக்கப்புறம் வேற்றுமை அணி என்றால் என்ன, அதனுடைய விளக்கம் கூறி எடுத்துக்காட்டோட